லாஸ்ட் டைம் நம்ம வந்து மோஷன் இன் பிளைன் பார்த்தோம், ஜாமெட்ரி கான்செப்ட் பார்த்தோம். மோஷன் இன் பிளைன் பார்ட்டிக்கல் வந்து மூவ் ஆகுது. 2 கோஆர்டினேஷனில் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணோம். 2 கோஆர்டினேஷனில் ஸ்பெசிஃபை பண்ணல நம்ம ஆக்சலரேஷன், வெலாசிட்டி அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்ரிதிங் நம்ம 2 கோஆர்டினேஷனில் இருக்கும்போது ஆப்ஜெக்டோட இன்ஸ்டன்ட் பொசிஷன் என்ன, வெலாசிட்டி என்ன, ஆக்சலரேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதோட கண்டினியூஷனாக நம்ம வந்து அடுத்த சம் பார்க்கலாம். அதுவும் அப்ளிகேஷன் சம் தான், ரொம்ப பெஸ்ட்டாக புரியுற மாதிரி, ரூட் கான்செப்ட் புரியுற மாதிரி சம். ஓகே, அட் t equal to 0, அதாவது ஸ்டார்டிங் டைம், particle is at origin and its velocity is 10 meter by second at an angle 37 degree with the x-axis. The particles move in xy plane with the constant acceleration of 1 meter by second square along y-axis. சரிங்களா? நான் ஷார்ட்டா எழுதுறேன். Find magnitude and direction. To find magnitude and direction. இப்போ நம்ம என்ன சொல்றாங்க, ஒரு பார்ட்டிக்கல் வந்து ஸ்டார்ட் பண்றோம். ஒரு பார்ட்டிக்கல் வந்து t equal to 0ல ஒரு பொசிஷனை சொல்றாங்க. t equal to 0ன்ற பொசிஷன் சொல்றாங்க. பார்ட்டிக்கல் ஸ்டார்ட் பண்றோம். சரிங்களா? t equal to 0ல அதோட பொசிஷனை சொல்றாங்க. ஓகே, t equal to 0ல ஆரிஜின் இருக்கு. So at t equals the particle is at origin, velocity is 10 meter by second at 37 degrees. 37 degree with the x-axis. நம்ம நார்மலா நம்ம இந்த இதை வந்து 37 டிகிரியில பண்ணிக்கலாம். 37 டிகிரி எவ்வளோ வெலாசிட்டி, u equal to 10 meter by second. இதான் வந்து இனிஷியலா பார்ட்டிக்கல் 37 டிகிரி எக்ஸ் ஆக்சஸ்ல இந்த கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில இருக்கு. இப்போ என்ன சொல்றாங்க, அதே பார்ட்டிகல் XY பிளேன்ல கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் 1 மீட்டர் பை செகண்ட். அதாவது அப்ப அலாங் Y ஆக்சிஸ்ல ஆக்சலரேஷன் வந்து 1 மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர்ல இருக்குன்னு சொல்றாங்க. எக்ஸ் ஆக்சிஸ்ல ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில இருக்கு, கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. அதே y ஆக்சிஸ்ல ஆக்சலரேஷன் இருக்கு. அப்ப 2 டிஃபரெண்ட் ஆக்சிஸ்ல நமக்கு இந்த ஆஸ்பெக்ட் இருக்கனால அது பிளைன் மோஷன், 2 டைமென்ஷன் மோஷன் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அப்ப நம்ம இதை 1 டைமென்ஷன் மோஷன் மாதிரி தனித்தனியாக எக்ஸ்ல என்ன ஒய்ல என்ன அப்படின்னு நம்ம இதை செப்பரேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் ஆக்சிஸ்ல 37 டிகிரியில தானே இருக்கு. 37 டிகிரியில எக்ஸ் ஆக்சிஸ்ல u வந்து 10 மீட்டர் பை செகண்டா. இதை ஹரிசாண்டல் வெக்டார், வெர்டிகல் வெக்டாரை நம்ம டிஸ்பிளே இது பண்ணலாமா, இப்போ என்ன சொல்லலாம், ரிசால்வ் பண்ணலாமா 37 டிகிரியை. ஸோ இதை எடுத்து பேரல் எடுத்தோம்னா, இங்கே பேரல் எடுத்தோம்னா இப்படி வரும். ஸோ அப்போ நமக்கு என்ன பண்ணலாம், இது வந்து u cos θ, இது u sin θன்னு சொல்லலாம்ல. யூன்றது இங்கே எவ்வளோ 10. அப்போ y டைரக்ஷன்ல நமக்கு வெலாசிட்டி, y டைரக்ஷன்ல வெலாசிட்டி எவ்வளோ, x டைரக்ஷன்ல வெலாசிட்டி எவ்வளோன்னு தெரியும். x டைரக்ஷன்ல 10 cos 37, y டைரக்ஷன்ல 10 sin 37. பியூரா நம்மளால எக்ஸ்ல என்ன வெலாசிட்டி, ஒய்ல என்ன வெலாசிட்டின்னு கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? 10 sin 37. இப்போ எக்ஸ்ல வந்து 10 cos 37, ஒய்ல அப்படியே நம்ம 1 டைமென்ஷன் மோஷன் மாதிரி இதை ஆப்ளிகா இன்க்ளைண்டா இருக்கிறத நம்ம we can solve into 2 direction, 2 perpendicular direction. That is called vector resolution. சரிங்களா? ரைட். இப்போ இது தெரியுது. அதே போல எனக்கு எக்ஸ்லையும் ஒய்லையும் என்னன்னு தெரியுது. எக்ஸ்ல வந்து யூனிஃபார்ம்
யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா நம்ம காம்போனன்ட்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. சரி, ஓகே. அடுத்து பாருங்க, எனக்கு ஒரு விஷயம் நல்லா புரியணும். காஸ் 37ஓட வேல்யூ முன்னாடியே நான் சொன்ன மாதிரி, காஸ் 37ஓட வேல்யூ முன்னாடி என்ன சொன்னேன், அந்த ஒரு ட்ரையாங்கிள் இருக்குல்ல, ட்ரையாங்கிள் ஒரு சின்ன கிளாஸ்ல படிச்சிருப்பீங்க, அந்த ட்ரையாங்கிள் சொல்லியிருக்கல பாருங்க. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் இந்த சைடு 3, இந்த சைடு 4ன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா இந்த சைடு 5 வரும். அப்போ ஆங்கிள் என்ன சஸ்பெண்ட் ஆகும்னா இங்கே 53 வரும். 53 அப்படி வச்சுக்கோ, 53 வரும். 53 இங்கே 5 3 53 வச்சுக்கோங்க. அதேமாதிரி இங்கே 90 இருந்துச்சுன்னா 180 சம் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் ட்ரையாங்கிள் 180 வரணும்ல. இப்போ 53 இங்கே வந்து என்ன வரும்னா 37. இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டையும் ஆட் பண்ணால் 90 டிகிரி வரும். சரிங்களா? அப்போ இங்கே 90 டிகிரி யூஸ்வலாக வரும். அப்போ 3 ஆட் பண்ணால் 180 டிகிரி வரும். அப்படி இந்த ட்ரையாங்கிளோடைய ஆங்கிள் sin 37ஓட வேல்யூ cos 37ஓட வேல்யூ நமக்கு தெரியும். அதுபோல் இங்கே என்ன கேட்குறாங்க, நம்ம இங்கே cos 37ஓட வேல்யூ என்னன்னா, காஸ்னா adjacent by 37 டிகிரி இங்கே மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இதான் ரெஃபரன்ஸ் ஆங்கிள். இது வந்து adjacent சைட், இது வந்து ஆப்போசிட் சைடாக இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா காசுங்கையில் adjacent சைட் பை ஹைபோட்டனஸ் 4/5 சொல்லலாம் இதோட வேல்யூ. அதே sin 37ஓட வேல்யூ என்னென்னு நமக்கு தெரியும். ஸோ இங்கே 10 இருக்கா, 10ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 டைம்ஸ் வரும், இங்கே 1 டைம்ஸ் வரும். அப்போ 8 வரும். இந்த காம்போனன்ட்ஸ் வந்து ஈக்குவல் டு 8. இந்த காம்போனன்ட்ஸ் வந்து sin 37னா 3/5 வரும், ஆப்போசிட் பை ஹைபோட்டனஸ். சரிங்களா? ஏன்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இது ஆப்போசிட் சைட், இது வந்து ஹைபோட்டனஸ் 3/5. அது தென் 10ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 10ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 2s are 6 வரும். சரிங்களா? அப்போ இதோட வேல்யூ 6. அப்போ நமக்கு வெலாசிட்டி தெரிஞ்சிருச்சு. அப்போ இன்னொரு அதர் டயக்ராம் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு இது y டைரக்ஷன், இது x டைரக்ஷன். x டைரக்ஷனில் இனிஷியல் ux வந்து 8. ஆக்சலரேஷன் இருக்கா x டைரக்ஷனில்? இல்லை, 0. y டைரக்ஷனில் மட்டும் தான் இருக்குது. uy எவ்வளோ, அந்த நம்ம 6ன்னு கண்டுபிடிச்சோம். ஆக்சலரேஷன் இருக்கா? இருக்குது, ay 1. இப்போ நம்ம எக்ஸில் ஒயில் தனித்தனியாக 1 டைமென்ஷன் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். சரிங்களா? அப்போ நம்மளால் ஈஸியாக சொல்ல முடியும். இப்போ எக்ஸில் என்னன்னா யூனிஃபார்ம் மோஷன், யூனிஃபார்ம் வெலாசிட்டி. அதனால் எக்ஸில் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன, வெலாசிட்டி என்னன்னா ஒன்றும் இல்லை, எக்ஸில் வெலாசிட்டி மாறாது. அப்போ எக்ஸில் வெலாசிட்டி 8 மீட்டர்/செகண்ட். அப்போ ஒயில் வெலாசிட்டி என்ன அப்படின்னா கண்டிப்பாக கான்ஸ்டன்ட் ஆக்சிலரேட்டட் மோஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். py = uy ப்ளஸ் ayt. சரிங்களா? uyங்கிறது எவ்வளோ, uy வந்து 6. ஆக்சிலரேஷன் ay எவ்வளோமா, ay வந்து ay 1ன்னு போட்டுக்கோங்க. ஸோ டைம் டேக்கன் நமக்கு 2 செகண்டில் தானே சொல்லியிருக்காங்க, ஆஃப்டர் 2 செகண்ட் தான் கணக்கில் சொல்லியிருக்காங்க. ஆஃப்டர் 2 செகண்ட் தான் கணக்கில் சொல்லியிருக்காங்க, பார்த்துக்குங்க. ஆஃப்டர் y ஆக்சஸ் ஆஃப்டர் 2 செகண்ட் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபைண்ட் த மேக்னிட்யூட் டைரக்ஷன் ஆஃப்டர் 2 செகண்ட்னு சொல்லியிருப்பாங்க, எழுதிக்கோங்க. ஆஃப்டர் 2 செகண்ட் இந்த மேக்னிட்யூட் டைரக்ஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் டைம் டேக்கன் 2 செகண்ட் எடுத்துக்கலாம். எடுத்துட்டோன்னா ஸோ நம்ம இங்கே 2ன்னு போட்டுக்கலாம். 2ன்னு போட்டோன்னா 8 வரும். ஸோ இப்போ vy வந்து 8ன்னு கண்டுபிடிச்சாச்சு. சரிங்களா? அப்போ vxும் vyயும் ஒவ்வொன்றும் பர்பண்டிகுலராக இருக்குது. ஸோ அதனால் என்ன ஆங்கிளில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா vx இது vy அப்படிங்கிற என்ன ஆங்கிள் இருக்குன்னு பார்த்தோம்னா ரெண்டுமே 90 டிகிரி ஆங்கிள். அதனால் ரிசல்ட்டன் எடுக்கிறோம்னா vx² ப்ளஸ் vy² அண்டர் ரூட்ஸ் எடுத்தோம்னா நமக்கு vx vy எவ்வளோ அது பார்த்தோம்னா vx வந்து 8 ஸ்கொயர், vy வந்து 8, ரெண்டுமே 8 ஸ்கொயர். அப்போ 2 8 ஸ்கொயர் உள்ளுக்குள்ள. ஸோ அப்போ 8 ஒரு இதில் வெளியே எடுத்தாலும் √2 அப்படியே வச்சுக்கலாம். ஸோ அதான் ரிசல்டட் வெலாசிட்டியாக இருக்குது. என்ன ஆங்கிள் இருக்குன்னா tan θ = 8/8. அப்போ tan 45 வருது, 45 டிகிரியில் இருக்குது. சரிங்களா? அப்போ வெலாசிட்டி 45 டிகிரி. இதை நம்ம எதுனா புரிஞ்சுக்கணும்னா, ஸோ நம்மளால் கிராஃபிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் தெரிஞ்சால் நம்மளால் ஈஸியாக இந்த வெக்டார்ஸை பற்றி புரியணும், வெக்டார்ஸோட பேசிக் தெரியணும், அண்டு ஜாமெண்ட்ரி
நம்ம கைனமெட்டிக்கோட ஜாமெட்ரி தெரியணும். ஸோ இதனால தான் நம்மளால பெஸ்ட்டாக படிக்க முடியும். ஸோ ப்ளைனாக உள்ள சம்ஸ்க்கு டேரெக்டாக ஆக்சலரேஷன் இவ்வளோ, வெலாசிட்டி இவ்வளோ அப்படின்னா ஈஸியாக நம்ம ஃபார்முலா வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி திங்ஸ் இருக்குது. சரி, ஓகே. இப்போ வந்து என்ன கண்டுபிடிச்சோம், ஃபர்ஸ்ட்ல இருந்து என்ன சொன்னோம், ஒரு ஆறில் பார்த்துடலாமா? இப்போ வந்து எக்ஸ் டைரக்ஷனில் இங்கே வந்து 37 டிகிரியில் யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் இருக்குது, ஒய் டைரக்ஷனில் ஆக்சலரேஷன் இருக்குது. அப்போ இந்த எக்ஸ் டைரக்ஷனில் இருக்க ஆங்கிள்டாக இருக்க இந்த வெலாசிட்டியை 2 டைமென்ஷனாக நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம், ஸ்ப்ளிட் பண்ணி ரெசல்யூஷன்ஸ் எடுத்தோம். அப்போ எக்ஸ் டைரக்ஷனில் எவ்வளோ வெலாசிட்டி, ஒய் டைரக்ஷனில் எவ்வளோ வெலாசிட்டி, 8, 6ன்னு கண்டுபிடிச்சோம். அப்போ அடுத்து என்ன பண்ணோம், இந்த எக்ஸ் டைரக்ஷன்லையும் ஒய் டைரக்ஷன்லையும் என்ன மாதிரி மோஷன், 1 டைமென்ஷன் மாதிரி கன்சிடர் பண்ணி யூஎக்ஸ் இங்கே ஆக்சலரேஷன் எக்ஸ் டைரக்ஷன் இல்லை 0, ஒய் டைரக்ஷனில் ஆக்சலரேஷன் கிவன் கொடுத்துருக்காங்க. நம்ம ரெசல்யூஷன்ஸ் வெக்டார் 6 இருக்குது. ஸோ அதை இங்கே போட்டிருக்கோம். இங்கே ரெசல்யூஷன் வெக்டார் எக்ஸ் டைரக்ஷனில் 8 இருக்குது. ஸோ இங்கே ஒய் டைரக்ஷனில் 1 டைமென்ஷன் மாதிரி கன்சிடர் பண்ணி என்ன வெலாசிட்டின்னு கண்டுபிடிச்சோம். எக்ஸ் டைரக்ஷனில் 1 டைமென்ஷன் மாதிரி கன்சிடர் பண்ணி வெலாசிட்டி 8ன்னு மட்டும்தான் இருக்கும். ஸோ அப்போ எக்ஸ் டைரக்ஷன் ஒய் டைரக்ஷன் வெலாசிட்டி பர்பண்டிகுலராக இருக்குது. அப்போ ரிசல்டன் வெலாசிட்டி 8√2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ரிசல்டன் வெலாசிட்டி என்ன ஆங்கிளில் ரிசல்டன் வெலாசிட்டி இருக்குன்னா tan 1 வரும், tan θ 1 வரும். அப்போ 45 டிகிரி அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். சரிங்களா? ஓகே ஓகே, நெக்ஸ்ட் சம் போலாமா? பார்ட்டிகல் பார்த்தீங்கன்னா பார்ட்டிகல் given velocity 4 meter by second along the y direction, y axis, subjected to constant acceleration 10 meter by second square at 53 degree. So particle given velocity 4 meter by second along y direction subjected to constant acceleration at 53 degree with the x-axis. Find displacement of a particle along the coordinates axis after 3 seconds. After 3 seconds கழிச்சு what is displacement of a particle along the coordinates, xy coordinates நம்ம என்னன்னு பார்க்கணும். கிளியர்? ஸோ கணக்கை ஷார்ட்டாக எழுதியாச்சு. ஓகே, நம்ம என்ன சொல்லியிருக்காங்க, கிவன் டேட்டாவை பாருங்க. ஸோ ஒரு ஆக்சலரேஷன் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு 53 டிகிரியில் இருக்குது. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்க்கு 53 டிகிரி இருக்குன்னா அதை ரிசால்வ் பண்ணோம்னா எக்ஸ்லையும் ஒய்லையும் 1 டைமென்ஷன் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம். We can resolve the given acceleration. We can consider along y direction and x direction by resolution, taking resolution vector 10 meter by second square. அப்போ நம்ம எக்ஸ்லையும் ஒய்லையும் நம்ம ரெசல்யூஷன் எடுத்தோம்னா இங்கே 10 cos theta cos 53 வரும், இங்கே 10 sin 53 வரும். சரிங்களா? ரெசல்யூஷன்ஸ் எடுத்தாச்சு. இந்த வெக்டாருக்கு ரெசல்யூஷன் எடுத்தாச்சு 53. ஆக்சலரேஷனை எடுத்தாச்சு. ஆக்சலரேஷன் ஏஎக்ஸ், இங்கே இது ஏஒய்னு நம்ம ரெசல்யூஷன்ஸ் எடுத்தாச்சு. சரி, இப்போ என்ன சொல்கிறாங்க, இங்கே முன்னாடி சொன்ன மாதிரி இங்கே பார்ட்டிக்கல் 4 மீட்டர் பை செகண்ட் அலாங் ஒய் ஆக்சஸில் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் இருக்குது. அதனால நம்ம இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இப்போ இது மாதிரி இது ஒய் ஆக்சஸ், இது எக்ஸ் ஆக்சஸ் போட்டுக்கலாம். ஒய் ஆக்சஸில் யூஒய் 4 மீட்டர் பை செகண்ட் 1, அப்புறம் இங்கே இருக்கிற ஏஒய் வந்து எவ்வளோ 10 ஆஸ் ஆங்கிள் 53. நீங்கள் அதை ரெஃபோர்க்கு எடுத்தீங்கன்னா 10 53 காஸ் 53 சைன் 53யா, சைன் 53 வந்து 4/5 வரும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், 2 டைம்ஸு, இங்கே 1 டைம்ஸு, அப்போ 8, இங்கே வந்து 3/5 வரும், 10 3/5, 1 டைம்ஸு 2 டைம்ஸு 6 வரும். சரிங்களா? அப்போ இது 6, இது 8 அப்படின்னு தெரியுது. அப்போ ஏஒய் வந்து 8. அப்போ இங்கே யூஎக்ஸ் வந்து இதாக இருக்கா, இல்லை, யூஎக்ஸ் வந்து 0 தான், இல்லை, யூஒயில் தான் கணக்கிலே கொடுத்துருக்காங்க. கிவன்
சம்ஸில் கொடுத்துருக்கிறது வந்து நமக்கு இதான் கொடுத்துருக்காங்க. ஸோ there is no concern, there is no worry about it in x direction, there is no constant velocity. ஸோ இந்த ஆக்சலரேட்டர் மோஷன் தான் எவ்வளோ ax வந்து இது ரிசால்வ் பண்ணோம்ல, இங்கே இருக்குல்ல, ரிசால்வ் பண்ணோம்ல ax வந்து 6 மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர். ஸோ இப்போ நீங்கள் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன, ஆக்சலரேஷன் என்னன்னு நம்ம ஈஸியாக நம்மளால சொல்ல முடியும். ஆஃப்டர் 2 செகண்ட் கழிச்சு டிஸ்பிளேஸ்மெண்ட் தானே கேட்டிருக்காங்க, கணக்கில் என்ன கேட்டிருக்காங்க, ஆஃப்டர் 2 செகண்ட் ஃபைண்ட் த மேக்னிட்யூட் டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டி கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் வெலாசிட்டி அண்ட் மேக்னிட்யூட், வெலாசிட்டியோட டைரக்ஷன் என்ன, மேக்னிட்யூட் என்ன கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம கண்டுபிடிக்கலாம். பாருங்க, இப்போ வந்து எக்ஸ் டைரக்ஷனில் கான்ஸ்டன்ட் ஆக்சலரேட்டட் மோஷன், இனிஷியல் வெலாசிட்டி 0. ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு யூஎக்ஸ் பதிலாக 0 போட்டுக்கலாம், இன்டூ டி ப்ளஸ் ஹாஃப் ஏஎக்ஸ் டி ஸ்கொயர். இங்கே வந்து 0 வந்துடும், ஏன்னா யூஎக்ஸ் வந்து 0 தான். பாருங்கள், யூஎக்ஸ் 0 ப்ளஸ் ஹாஃப் ஏஎக்ஸ் வந்து 6 டி ஸ்கொயர் ஆஃப்டர் 2 செகண்ட். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப்டர் 2 செகண்ட் கழிச்சு 2 கேன்சல் ஆச்சுன்னா 6 வருது, 6 மீட்டர் ஸ்கொயர். அப்போ எவ்வளோ வருது, இங்கே அடிச்சோட 3 வரும், 3 4s are 12, 3 4s are 12 வரணும். 12 வருதா, ஆஃப்டர் 3 செகண்டா 2 செகண்டா, ஆஃப்டர் 3 செகண்ட். அப்போ 3 செகண்ட் போட்டுக்கலாம், 3 ஸ்கொயர். அப்புறம் இங்கே வந்து நீங்கள் கேன்சல் அவுட் பண்ணால் இங்கே 1 டைம்ஸ், இங்கே 3 டைம்ஸ். அப்போ 3 கியூப் வரும், அப்போ 3 3s are 9, 27 மீட்டர் வருது. சரிங்களா, 27 மீட்டர். அப்போ எக்ஸ் டைரக்ஷனோட பொசிஷன் வந்து 27 மீட்டர் இருக்கும், அது 3 செகண்ட் கழிச்சு. சரிங்களா, 3 செகண்ட் கழிச்சு இவ்வளோ ஆக்சலேட்டர் மோஷன், இனிஷியல் வந்து 0ல் ஆரம்பிச்சா 3 செகண்ட் கழிச்சு இவ்வளோ பொசிஷனுக்கு போயிருக்கும், இவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் போயிருக்கும். அடுத்தது ஒய் டைரக்ஷனில் எவ்வளோ போயிருக்கும் அப்படின்னா, ஒய் டைரக்ஷனில் ஒயில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இனிஷியல் வெலாசிட்டி எவ்வளோ, ஒயில் வந்து இனிஷியல் வெலாசிட்டி 4. அப்போ 4 போட்டுக்கலாம், டைம் வந்து 3 செகண்டு, 3 செகண்ட் போட்டாச்சு, ப்ளஸ் ஹாஃப் ஒய் வந்து என்னது 8 தானே, 8 போட்டுக்கோங்க. டி ஸ்கொயருக்கு பதிலாக 3 ஸ்கொயர் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ 12 வருது, இங்கே 1 டைம்ஸு, இங்கே 4 டைம்ஸு. ஸோ அப்போ இங்கே 9 4s 9, இங்கே 9 வரும், 9 4s are 36 வரும். சரிங்களா, 36 ப்ளஸ் 12 48 மீட்டர். அப்போ இதே இது ஒய் டைரக்ஷனில் 48 மீட்டரில் இருக்கணும், எக்ஸ் டைரக்ஷனில் 27 மீட்டரில் இருக்கணும். இப்போ ரெண்டுக்கும் நம்ம பார்த்தோன்னா பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து எஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கமா ஒய்ன்னு சொல்லுவோம்ல, எஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கமா ஒய். அப்போ எக்ஸ் கமா ஒய்க்கு இங்கே 27 மீட்டர் 48 மீட்டர். அப்போ பொசிஷன் வந்து இப்படி இருக்குது. சரி, பொசிஷன் வந்து இப்படி இருக்குதுங்கிறது தெரியுது. ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, கோஆர்டினேஷன் தான் கேட்டிருக்காங்களா, வெலாசிட்டி கேட்டிருக்காங்களா, கோஆர்டினேஷன் ஆஃப்டர் 3 செகண்ட் கழிச்சு கோஆர்டினேஷன் கேட்டிருக்காங்க. வெலாசிட்டி என்னன்னா கண்டுபிடிக்கலாம், கோஆர்டினேஷன் ஆஃப்டர் 3 செகண்ட் கழிச்சு கோஆர்டினேஷன் பொசிஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். இதே வெலாசிட்டி வேணும்னா கண்டுபிடிக்கலாம், ஈஸி தான். பிகாஸ் வெலாசிட்டி என்ன, vx is equal to ux plus ax, v equal to u plus at, அந்த ஃபார்முலா at, axt t. vx வேணும், u வந்து 0, ax வந்து 6, டைம் 3 செகண்ட், ஸோ 18 மீட்டர் பை செகண்ட் வெலாசிட்டி. vy வந்து uy plus ay into t. ஸோ இங்கே uy வந்து கொடுத்துருக்கேன், இனிஷியல் வெலாசிட்டி இதுக்கு 4 ப்ளஸ் ay வந்து ay 8 3 செகண்ட். ஸோ சம்திங் 4 8 3s are 24, 4 plus 24 28 மீட்டர் பை செகண்ட். சரிங்களா, மீட்டர் பை செகண்ட். அப்போ நம்ம 3 செகண்ட் கழிச்சு ஃபைனல் வெலாசிட்டி இன் எக்ஸ் டைரக்ஷன் இன் ஒய் டைரக்ஷன் கண்டுபிடிச்சாச்சு. இதே ரிசல்ட் வேணும்னா ரெண்டையும் v ஸ்கொயர் vx ஸ்கொயர்
ப்ளஸ் விஒய் ஸ்கொயர் எடுத்தோம்னா நமக்கு ரிசல்டன் கிடைக்கும். ஸோ அப்போ 18 ஸ்கொயர் ப்ளஸ் 28 ஸ்கொயர் அண்டர் ரூட். இதான் மேக்னிடியூட் ரிசல்டன் வெலாசிட்டி ஆஃப்டர் 3 செகண்ட். சரிங்களா? இதே ஆங்கிள் வேணும்னா tan θ என்ன ஆங்கிள் இருக்குன்னு சொன்னால் விஒய் பை விஎக்ஸ். சரிங்களா? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். இதை வச்சோம்னா நமக்கு டைரக்ஷன், இந்த ரிசல்டன் வெலாசிட்டி என்ன டைரக்ஷன் இருக்குன்னு நமக்கு தெரியும். ஓகே, சரி. இது மாதிரி கம்மிங் செஷனில் அதில் முக்கியமான சம்ஸ் எடுத்து பண்ணுவோம். கீப் வாட்சிங், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.